டே 5 காலையில் 3:30க்கு எழுந்துட்டேன். பட் ஷெடியூல் போடலை. அதுக்கு பதிலாக நேற்று குரூப் 1 எக்ஸாம் எழுதிருந்தேன். ஸோ ஆன்சர் கீ செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு உட்காந்து ஆன்சர் கீ வந்து சில சேனல்ஸில் போட்டிருந்தாங்க. ஸோ அதை ரெஃபர் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் தென் மார்க் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது, கண்டிப்பாக கிளியர் ஆகாதுன்னும் போது கொஞ்சம் அப்செட்டாக இருந்துச்சு. ஸோ ஒரு போயம் மட்டும் இன்னைக்கு படிச்சுக்கலாம் அப்படின்ட்டு த ஸ்பைடர் அண்ட் த ஃப்ளை அந்த போயம் படித்து முடிச்சுட்டு ஃபுல்லாக புக் பேக் கொஷின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணிட்டேன். அண்ட் தென் ப்ரீவியஸாக படித்த எல்லா போயம்ஸும் ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதை உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ரிவைஸ் பண்ணிவிட்டு ஓகே எல்லாமே ஓரளவுக்கு நம்மளுக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னும் போது அண்ட் தென் நான் போயம்ஸ் அண்ட் ப்ரோஸ் ஆத்தர்ஸ் படித்தேன். அது படித்து முடிச்சிட்ட பிறகு யோசிச்சுட்டு இருந்தேன், நம்ம குரூப் 1 மாதிரி குரூப் 2 வந்து குறைஞ்சிடக்கூடாது மார்க்கு, எப்படியாவது நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம எப்படி கிளியர் பண்ணிடணும் அப்படின்ட்டு அதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன். நீங்களும் குரூப் 1 பண்ணல அப்படின்னா ஃபீல் பண்ணாதீங்க, எல்லாமே கடந்து போகும். நெக்ஸ்ட்டு குரூப் 2 ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒன்றா படித்து ஒன்றா கிளியர் பண்ணிட்டு போகலாம். ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு வந்தோடனே நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும், கிளியர் பண்ணிவிடுவோன்ட்டு. ஸோ மெயின்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்.